முத்து அவங்கள தான் சவாரியும் கூட்டிகிட்டு போகிறாங்க. போகும்போது மீனாவுக்கு கால் பண்ணுறாங்க. என்ன மீனா பத்திரமா போயிட்டியா அப்படின்னு சொல்லும்போது, நான் வந்து சேர்ந்துட்டேங்க. ஆமாம், நீங்கள் டிரைவிங்கில் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம் மீனா, பாட்டிகிட்ட பேசிவிட்டு அதுக்கப்புறமா கால் பண்ணு, நானும் டிரைவிங் முடிச்சுட்டு உனக்கு ஃபோன் பண்ணுறேன்னு சொல்லி கால் வைக்கிறாங்க. என் ஒய்ஃப் தான் சார் அப்படின்னு சொல்ல, அவங்களும் எங்கள் முத்து சொல்கிறத கேட்டுக்கிட்டே அமைதியாக வராங்க. என்னாச்சு, ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணியாச்சுல, எப்போ டெஸ்ட்டு ரிசல்ட்டெல்லாம் வரும்னு சொல்லிட்டு எங்கள் முத்து கேட்குறாங்க. நாளைக்கு வந்து டெஸ்ட்டு ரிசல்ட்டெல்லாம் பார்த்துக்க சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் நாங்கள் ஏறாத ஹாஸ்பிட்டலே கிடையாது, குழந்தைக்காக நாங்கள் பண்ணாத ட்ரீட்மெண்ட்டும் கிடையாது. ஆனால் எங்களுக்கு தான் அந்த கடவுள் குழந்தை பாக்கியத்தை கொடுக்கவே இல்லை. நாங்கள் செஞ்ச பாவம் இப்படி எங்களை துரத்திக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்ல, எதுக்குமா இப்படியெல்லாம் பேசுகிறீங்க, அதெல்லாம் ஒன்றும் நடக்காது, நீங்கள் வேணால் பாருங்கள், இந்த தடவை உங்களுக்கு இந்த டெஸ்ட் ரிசல்ட் நல்லாவே முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் சொன்னது மட்டும் படித்தாவே ரொம்ப சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இங்கே வந்திருக்க ரெண்டு பேருமே. அப்போ முத்து கேட்குறாங்க, நம்ம வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்கள் வரும், அதை தாண்டி நம்ம போராடி ஓடிக்கிட்டே தானே இருக்கணும். எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் நிறைய கஷ்டப்பட்டிருக்கோம், ஆனால் குழந்தை விஷயத்தை பற்றி நாங்கள் இது வரைக்கும் யோசிக்கவே இல்லை அப்படின்னு சொல்ல, இதை கேட்டுட்டு அந்த லேடி சொல்கிறாங்க. அப்போ தான் அந்த லேடி சொல்கிறாங்க, இப்போ தான் நானும் வித்யாவை பார்த்து சொல்லிட்டு வந்தேன், குழந்தைய என்றைக்குமே தள்ளிப்படக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் செஞ்ச பாவம் பாவம்னு திரும்ப திரும்ப அதை பற்றியே சொல்ல, கொஞ்சம் அமைதியாக தான் இரு, எப்போதுமே அதை சொல்லி புலம்பிகிட்டே இருக்க, அந்த பொண்ணு தான் நம்ம ரெண்டு பேரையும் மன்னிக்க தயாராக இல்லையே அப்படின்னு சொல்ல, ஏன் சார் என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. நாங்கள் செஞ்ச ஒரு தப்பு தான்ப்பா, எங்களை இப்போ துரத்திட்டே வந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்ல, என்ன சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க முத்துவும். அப்போ ரெண்டு பேருமே விஷயத்த சொல்கிறாங்க. இதை கேட்ட முத்துவுக்கும் கொஞ்சம் அதிர்ச்சியாக தான் இருக்குது. சரி விடுங்க, அப்போ ஏதோ தெரியாமல் ஒரு விஷயத்த பண்ணி இன்னைக்கு வரைக்கும் அதனால் மனசு வருந்தி அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்குன்னு நினைக்கிறீங்க. அவங்க மன்னிக்கலே நினைச்சு வருத்தப்படுறதை விட்டுட்டு என்னைக்காவது ஒரு நாள் மன்னிப்பாங்கன்னு இங்க நீங்க காத்துக்கிட்டு இருக்கிறதுக்கே கடவுள் நிச்சயமா உங்களுக்கு நல்ல விஷயத்தை தான் கொடுப்பாரு அப்படின்னு முத்து திரும்ப சொல்லும்போது ஸ்கூல் வந்துடுது. என்ன இப்போ இங்கே வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு எங்க முத்துவை பார்த்து கேட்குறாங்க. சார் ஒரு 2 நிமிஷம் சார், நான் உள்ளே போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சுரேந்திரன் சாரை பார்க்க போயிருக்காங்க. மீனா தான் இந்த பூவெல்லாம் கொடுத்துட்டு வர சொன்னா, அவள் முக்கியமான வேலை விஷயமா போயிருக்கா அப்படின்னு சொல்ல, இட்ஸ் ஓகே சார், நீங்கள் இந்த டைமுக்கு கொண்டு வந்ததே ஓகே தான் அப்படின்னு சொல்லும்போது தான் கிருஷி வராங்க. கிருஷை பார்த்தோன்னே, சார் இவங்க பாட்டி இன்னும் வந்து கூட்டிகிட்டு போகல, நீங்கள் உங்களுக்கு கூட எங்கள் கிருஷி நல்லாவே தெரியும்ல, அந்த நம்பிக்கையில் வேணால் உங்ககிட்ட கேட்குறேன், கிருஷி நீங்கள் கூட்டிகிட்டு போய் விட முடியுமான்னு சொல்லி கேட்குறாரு அவரும். அதுக்கு என்ன சார், கிருஷியை நான் பார்த்துக்க மாட்டேனான்னு சொல்ல, டே கிருஷ் நீ உங்கள் கூட போறியான்னு சொல்கிறதுக்கு முன்னாடியே முத்து அங்கள் கூட போய் பக்கத்தில் நிற்க, பார்த்தீங்களா சார், உங்களை பார்த்தோன்னே எப்படி ஓடி வந்து கட்டிப்பிடிக்கிறான்னு அப்படின்னு சொல்ல, கிருஷை கூட்டிகிட்டு வெளியே வராங்க. வாடா கிருஷ் நம்ம போகலான்னு சொல்லி கார் பக்கத்தில் கூட்டிகிட்டு வர, சார் எனக்கு ரொம்ப வேண்டப்பட்ட ஒரு பையன், இவனை கொண்டே அவங்க பாட்டிக்கிட்ட விட்டுட்டு அப்படியே நம்ம கிளம்பலாமான்னு சொல்ல, பரவாயில்ல தம்பி கிளம்பலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. கிருஷி வந்துட்டு அவங்க பக்கத்தில் தான் போய் உட்காரவும் செய்கிறான். என்னப்பா படிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்க, இந்த ஸ்கூலில் நான் 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான் அந்த பையனும். கிருஷி சொல்கிறத பேசிக்கிட்டே ஜாலியாகவே வந்துட்டுருக்காங்க எங்கள் 3 பேரும். இந்த மாதிரி எங்களுக்கும் ஒரு பையன் இருந்திருப்பால, இந்நேரம் எங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்திருந்தா அப்படின்னு சொல்ல, இதை முத்து கேட்டுட்டு ரொம்ப கவலையோட வண்டியை ஓட்டிகிட்டே வரவும் செய்கிறாரு. டே இங்கே தானடா இருக்காங்க பாட்டி அப்படின்னு சொல்ல, ஆமாங்க நீங்களும் வாங்கன்னு சொல்ல, இல்லைடா பரவாயில்ல நீ போ, நானும் இவங்களை கொண்டு போய் ட்ராப் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்புறேன்னு சொல்லும்போது, இல்லை அங்கிள் நீங்கள் வந்தே ஆகணும் அப்படின்னு கிருஷி அடம்பிடிக்க, முத்து என்ன பண்ணுறாங்க, வண்டியை நிறுத்திட்டு எங்கள் முத்து கிருஷை கூட்டிகிட்டு உள்ளே வராங்க. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது, டே கிருஷ் நான் இப்போ தான் உன்னை கூட்டிகிட்டு வரதுக்காக கிளம்பிட்டு இருந்தேன், அதுக்குள்ளே நீயே வந்துட்ட அப்படின்னு சொல்ல, என்னம்மா என்னாச்சு, கிருஷை எதுக்கு இன்றைக்கி பாதியிலேருந்து ஸ்கூலில் கூட்டிகிட்டு வரீங்க, நான் ஸ்கூலுக்கு போயிருந்தேன், அவருக்கும் எனக்கும் ஏற்கனவே வேண்டப்பட்டவன்றதுனால தான் கிருஷி என் கூட அனுப்பி வச்சேன்னு சொல்ல, அப்படியா தம்பி சரி சரி அப்படின்னு தலையாட்டிட்டு நிற்கிறாங்க. உங்களுக்கு இன்னும் எங்கள் மேலே இருக்க கோபம் குறையல போல், சரிங்கம்மா நீங்கள் பார்த்துக்கோங்க நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து கிளம்ப, சச்சா உங்கள் மேலே எனக்கு என்ன கோவம் தம்பி, எனக்கெல்லாம் எந்த கோவமும் இல்லை அப்படின்னு எங்கள் முத்து சொல்கிறேன். முத்துவை பார்த்து கிருஷோட பாட்டி சொல்கிறாங்க, அங்கிள் மீனா ஆண்டி எங்கே அப்படின்னு சொல்லி வந்து கிருஷி கேட்க, மீனா ஆண்டி ஊருக்கு போயிருக்காங்க, இன்னும் 2 நாளில் வந்துடுவாங்க அப்படின்னு சொல்ல, இங்கே கிருஷோட பாட்டி எதுவுமே பேசாமல் இருக்காங்க. ஆமாம் சரிங்கம்மா நம்ம கிளம்புறோம்ல அப்படின்னு சொல்லும்போது, வெளியில் வந்து இங்கே கிருஷி ஓடுறாங்க பின்னாடியே, அங்கிள் அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு ஓடும்போது கிருஷி பின்னாடியே அவங்க பாட்டியும் ஓடி வராங்க. முத்து கார் கிட்டே போய்ட்றாங்க. கிருஷியும் கார் பக்கத்தில் போக, அங்கிள் மீனா ஆண்டி கூட ஒரு நாள் நீங்கள் என் கூட வரீங்களா, நானும் பாட்டி எல்லாருமே ஊருக்கு போகிறோம் தீபாவளிக்காக அப்படின்னு சொல்ல, எங்கள் அம்மாவும் அப்படின்னு சொல்ல வரும்போதே அதை பாட்டியோட நிறுத்திடுறாங்க. என்னடா உங்கள் அம்மா ஊர்லேருந்து வராங்களான்னு சொல்லி கேட்க, இல்லை அங்கிள் அம்மாவால் முடிஞ்சா வரேன்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்ல, அதானே உங்கள் அம்மாவுக்கு எப்போதுமே வேலை தானே
முக்கியம் அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே வந்து நின்றுட்டு இருக்க அவங்க பாட்டியை பார்த்ததுமே உள்ள காருக்குள்ளே உட்காந்துருக்க 2 பேருமே இறங்குறாங்க. இறங்குனதும் எங்கள் கிறிஷோட பாட்டியை பார்த்துட்டு கீழே இறங்கி வரேன், நீங்கள் இங்கே தான் இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டுகிட்டே வராங்க. அவங்கள பார்த்ததுமே எங்கள் கிறிஷோட பாட்டிக்கு ஒன்றுமே புரியலை. அப்போ கிறிஷ் உங்கள் பேரன் தானா அப்படின்ற மாதிரி ஷாக் பண்ணி கேட்குறாங்க. இவங்களை உங்கள் 2 பேருக்கும் ஏற்கனவே தெரியுமான்னு சொல்லிட்டு இங்கே முத்து வந்துட்டு அவங்க 2 பேர்கிட்டையும் கேட்க, நான் இவ்வளோ நேரம் சொல்லிட்டு வந்தது இவங்க ஃபேமிலியை பற்றி தான்ப்பா. இவங்க பொண்ணை தான் இவர் தம்பிக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தோம். இவங்க பொண்ணுக்கு நாங்கள் பண்ண துரோகத்தால் தான் இன்னைக்கு வரைக்கும் அப்படின்னு சொல்லும்போது, அம்மா நீங்கள் எதை பற்றி யோசிக்காதீங்க, முதல்ல வாங்கன்னு சொல்லி உள்ளே கூட்டிகிட்டு வராங்க. கிறிஷோட பாட்டிக்கு என்ன பண்ணுறதுனே ஒன்றும் புரியலை. கிறிஷையும் கிறிஷோட பாட்டி எல்லாருமே உள்ளே வர இவங்க 2 பேரும் அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்குறது மட்டும் இல்லாமல் கல்யாணிக்கு ஃபோன் பண்ணி நாங்கள் மன்னிப்பும் கேட்டு பார்த்தோம், ஆனால் கல்யாணி எங்களை மன்னிக்கிற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அவளுக்கு உங்கள் மேலே இன்னும் கோவம் இருக்குது. அந்த கோவம் தான் இந்த அளவுக்கு உங்களை இப்படி வெறுப்பாக பார்க்கவும் செய்யுது. நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க, ஒரு நாள் உங்களை மன்னிச்சிருவான்னு சொல்லிட்டு இருக்கும்போது, எங்க பையனுக்கு நம்ம பார்க்க வரோன்னு தெரிஞ்சிருந்தா ஏதாவது வாங்கிட்டு வந்திருக்கலாம், உங்கள் தம்பி பையங்க அப்படின்னு சொல்ல, டே நான் உங்கள் பெரியப்பாடா அப்படின்னு அவரும் சொல்லி கொஞ்சம் செய்கிறாரு. டே கிரேஷ் இவங்க தான் உங்கள் பெரியப்பா உங்கள் பெரியம்மா, இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. என்னுடைய காரில் சவாரி வந்தவங்க கடைசி உங்கள் 2 பேருக்கு ரிலேட்டிவாக இருப்பாங்க நான் நினச்சி கூட பார்க்கலன்னு முத்து பேசிக்கிட்டு இருக்கவும் செய்ய மகேஸ்வரி வராங்க. மகேஸ்வரி இவங்க எல்லாரையும் ஒன்றா பார்த்து அதிர்ச்சியில் அங்கேயே நிற்கிறாங்க. வாமா உள்ளவா அப்படின்னு சொல்லிட்டு எங்க பாட்டியும் கூப்பிடுறாங்க. கிறிஷோட பாட்டியை உள்ளே கூப்பிட்டு தான் அவங்க வரவும் செய்கிறாங்க. கல்யாணி இப்போது இங்கே ஊரில் இல்லை அப்படின்னு சொல்ல, அதான் நான் கேட்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன், கல்யாணி இப்போ எங்கே இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவள் வேலை விஷயமா வெளியூரில் இருக்கா, அவள் இப்போ வரமாட்டான்னு சொல்ல, அம்மா நீங்கள் ஏமா இப்படி தனியாக இருக்கணும், உங்களுக்கு இவ்வளோ பெரிய சொந்தக்காரவங்க இருக்காங்க, அதுவும் இந்த தீபாவளியை நீங்கள் அவங்க கூட கொண்டாடலாம்ல, அவங்க கூட நீங்கள் ஊருக்கும் போகலாம்ல அப்படின்னு சொல்லிடுறாங்க முத்துவும். இதை கேட்டதும் அவங்களுக்கும் அந்த சந்தோஷம் இருக்க தான் செய்யுது. நாங்கள் இது நாள் வரைக்கும் கிறிஷை பார்த்தது கிறிஷ் கூட இருக்கணும்னு ஒரு ஆசை எங்களுக்கு இருக்கு, அவனை எங்க கூட கொஞ்ச நாள் அனுப்பி வைக்கிறீங்களான்னு சொல்லி கேட்க, கிறிஷை மட்டும் எப்படி நான் தனியாக அனுப்பி வைக்க முடியும், அதுவும் அவங்க அம்மா கேட்டால் நான் என்ன பதில் சொல்ல முடியும், அவங்க அம்மாவுக்கு எங்கேயுமே கிறிஷை தனியாக அனுப்புறதுல விருப்பம் இல்லை, அதையும் அவகிட்ட கேட்டால் அவள் கோவப்படத்தான் செய்வான் அப்படின்னு சொல்ல, நீங்கள் கல்யாணிக்கு ஒரு ஃபோன் மட்டும் பண்ணி கொடுங்க நாங்கள் பேசிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை நான் தான் சொல்கிறேன்ல கல்யாணிக்கு இதெல்லாம் விருப்பமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கொஞ்சம் எங்கள் நிலைமையை யோசிச்சு பாருங்க, கல்யாணி 3 மாதம் குழந்தைய வயிற்றுல சுமந்துட்டு இருந்த போது அவளை நாங்கள் வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும். இப்போ வரைக்கும் நாங்கள் அவளையும் பார்க்கல, அவள் குழந்தையும் பார்க்கல. இப்போ தான் கிறிஷை நாங்கள் முதல் தடவையாக பார்க்குறோம். அதுவே இவருக்கு சொந்த தம்பி பையன், அந்த பாசம் இவருக்கு விட்டு போகாது, எனக்கு விட்டு போகாதுல்ல. அன்னைக்கு ஏதோ ஒரு கோவத்தில் தம்பி இறந்துட்டாருன்ற ஒரு கோவத்தில் நாங்கள் அப்படி நடந்துக்கிட்டோம், அதே மாதிரி இப்பயும் இருப்போம் நீங்கள் நினைக்கிறீங்களா? உங்களால் கிறிஷை விட முடியலைன்னா நீங்களும் கிறிஷ் கூட வாங்க அப்படின்னு அவங்க 2 பேருமே சொல்ல, அவங்க தான் இவ்வளோ தூரம் கேட்குறாங்களம்மா, நீங்கள் ஒன்றும் கிறிஷை தனியாக விட போகிறது இல்லையே, ஒரு 2 நாள் நீங்கள் அவங்க கூட போய் இருந்துட்டு வந்தீங்கன்னா அவங்களுக்கு இருக்க கொஞ்சம் பாரமும் கஷ்டமும் குறையும்ல. இத்தனை வருஷமா ஒரே விஷயத்த நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருந்தவங்க, அதனால கூட அவங்களுக்கு குழந்தை பத்தின எண்ணமோ அந்த குழந்தை உருவாகாமலும் போயிருந்திருக்கலாம்ல. இனிமேலாவது அவங்களுக்கு வாழ்க்கையில நல்லது நடக்கட்டுமேன்னு யோசிங்கம்மா அப்படின்னு அவங்க முத்துவும் சொல்ல, என்ன இவர் வேற இப்படி பேசிக்கிட்டு இருக்காரு, இந்த விஷயம் கல்யாணிக்கு தெரிஞ்சா என்ன ஆகுறதுன்னு மகேஸ்வரி நின்றுட்டு இருக்காங்க. மகேஸ்வரியும் பார்க்குறாங்க, கிருஷியும் பார்க்குறாங்க. பாட்டி நம்ம ஊருக்கு போகலாம் பாட்டி, ஜாலியாக இருக்கும் பாட்டி அப்படின்னு சொல்லும்போது, டே கிரிஷ் அங்கே நிறைய பசங்க இருக்காங்க, நீ அங்கக்கெல்லாம் ஊருக்கு வந்தனா நீ எல்லார் கூட விளையாடலாம், அது உங்கள் அப்பா பிறந்த ஊர் அப்படின்னு சொன்னதுமே கிறிஷ் அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுறாங்க. எங்கள் அப்பாவை அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாண்டா உங்கள் அப்பா பேர் சேகர், என்னோட தம்பி தான் அப்படின்னு சொன்னதுமே கிறிஷுக்கும் முகமெல்லாம் மாறி போய் அவங்க பாட்டியை பார்க்குறாங்க. பாட்டியும் உடனே வந்துட்டு என்ன பண்ணுறதுனே தெரியல, நம்ம பேசாமல் அவங்க கூட போகிறதான் சரியாக இருக்கும், இல்லைனா கல்யாணி வாழ்க்கைக்கு தான் பெரிய பிரச்சனை வரும் நினச்சிட்டு எங்கள் பாட்டியை ஒத்துக்கிறாங்க. இப்போ உடனே என்ன பண்ணுறாங்க, அப்போ நீங்கள் எங்கள் கூட கிளம்புங்கம்மா, நம்ம எல்லாரும் ஒன்றாவே ஊருக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ட்ரீட்மெண்ட் முடிச்சு நாளைக்கு டெஸ்ட்டெல்லாம் வரப்போகுது, எல்லாத்தையும் வாங்கிட்டு நம்ம கிளம்பலான்ற மாதிரி முடிவெடுத்துறாங்க. இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட ரோஹிணிக்கு தான் பயங்கர ஒரு கோவம் வருது. என்னம்மா அந்த முத்து வந்து என்னென்னமோ என் வாழ்க்கையில் தேவையில்லாத முடிவெடுத்துட்டு இருக்கான், நீயும் இப்படி விட்டு கொடுத்துட்டு இருக்க, இப்படி கிறிஷை கூட்டிகிட்டு கிளம்புறேன்னு சொல்கிற, அந்த ஊருக்கு போனால் கிறிஷை திரும்ப விடுவாங்களான்னு கூட எனக்கு தெரியாது. இங்கே பாருமா, தேவையில்லாத ஏதாவது வேலை பார்த்துட்டு இருக்காத, என்னாலெல்லாம் உங்கள் கூட வர முடியாது, கிறிஷை கூட்டிகிட்டு போக முடியாதுன்னு சொல்லு அப்படின்னு சொல்ல, அப்போ உங்ககிட்ட பேசணும்னு சொல்கிறாங்க, இல்லை உன்னை பார்க்கணும்னு சொல்கிறாங்க, இப்போ நான் என்ன பண்ணட்டும் ரோஹிணி அப்படின்னு சொல்லி கேட்க, ஏமா என்னை திரும்ப திரும்ப இந்த மாதிரி கஷ்டப்படுத்திட்டே இருக்க அப்படின்னு இங்கே ரோஹிணி ரொம்ப கோவப்பட, இங்கே பாரு, இது நாள் வரைக்கும் உனக்காக நான் நிறைய யோசிச்சிருக்கேன், இப்போவும் உனக்காக தான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன், அது உனக்கு
உனக்கு புரியுதா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்க, என்னம்மா இப்போ எதுக்கு என்னை தேவையில்லாமல் மிரட்டிட்டு இருக்கேன்னு சொல்ல, நான் இப்போ கிறிஷை கூட்டிகிட்டு போகலைன்னா தாண்டி பெரிய பிரச்சனையாகும், உன் வாழ்க்கைக்கு அதுதான் பெரிய பிரச்சனையாக மாறும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே கிறிஷோட பாட்டியும் இதை கேட்டு கோவத்தில் ஃபோனை டப்புன்னு வச்சிடறாங்க. எங்கள் ரோஹிணி, நான் என்ன சொன்னாலும் எங்கள் அம்மா கேட்கவே மாட்டுறாங்கன்ற ஒரு கோவம் ரோஹிணிக்கு இருக்க தான் செய்யுது. கடைசியில் எப்படியாச்சும் எங்கள் அப்பாவோட தவசத்துக்கு திதி கொடுக்கறதுக்கு நீ வந்தே தீரணுன்ற மாதிரி அவங்க அம்மாவும் ஃபோனை சொல்லிட்டு தான் வச்சிடறாங்க. இதனால் ரோஹிணி இன்னும் பல மடங்கு கோவத்தில் இருக்க தான் செய்கிறாங்க. நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே மீனா கிட்ட சொல்ல, என்னங்க சொல்கிறீங்க, கிறிஷோட பெரியம்மா பெரியப்பாவான்னு சொல்லி கேட்க, ஆமாம் மீனா, அவங்க 2 பேரையும் தான் நானும் பார்த்தேன். நல்ல வேலை அவங்களுக்கும் கிறிஷ் கூட இருக்கணும்னு ஒரு ஆசை இருந்துச்சு. அவங்க பாட்டிகிட்டையும் பேசி சமாதானப்படுத்தி தான் அனுப்பி வச்சிருக்கேன்னு சொல்ல, ரொம்ப சந்தோஷங்க. கிறிஷ் இனிமேலாவது அவங்க சொந்தக்காரவங்க கூட சேர்ந்துருந்தா சந்தோஷமாக தானே இருக்கும் அப்படின்னு சொல்ல, ஆமாம் மீனா, அவங்களுக்கும் குழந்தை இல்லை, இவங்க அம்மாவும் வந்துட்டு இப்போ கிறிஷ் கூட இல்லை, பேசாமல் அவங்க கூட இருந்தால் நல்லது தான். ஆனால் அதை நம்ம சொல்ல முடியாதே. கிறிஷோட பாட்டி என்னமோ நம்ம மேலே இப்போயும் ஏதோ எதிரி மாதிரி பார்க்குறாங்க, நம்ம மேலே கோபமாக தான் இருக்காங்க அப்படின்னு இங்கே முத்துவும் சொல்ல, ஆமாங்க அவங்க அப்படித்தானே இருந்துட்டுருக்காங்கன்னு அவங்களும் ஃபோனில் பேசிக்கிட்டு இருக்காங்க, அவங்களும் சொல்லிட்டு இருக்காங்க. மீனாவும் சரி மீனா, சரி விடு, அவங்க சந்தோஷமாக இருந்தால் போதாதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஆனால் ஏங்க நான் ஒரு விஷயம் கேட்கவான்னு மீனா கேட்க, என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. இது நாள் வரைக்கும் இங்கே கிறிஷோட பாட்டி வந்துட்டு அவங்க பொண்ணு நம்பரை நம்ம கிட்ட கொடுத்ததே இல்லை. ஆனால் கிறிஷோட பெரியம்மா பெரியப்பா கிட்ட அவங்க நம்பர் இருக்கும்ல, அவங்க கூட அவங்க கிட்ட பேசி பார்த்ததா சொன்னாங்கல்ல, நாம ஏன் அவங்க கிட்ட நம்பர் வாங்கி பேசி பார்க்கக்கூடாதுன்னு சொல்ல, நீ சொல்கிறது சரிதான் மீனா, ஆனால் நம்ம நம்பர் கேட்டால் உடனே அவங்க கொடுப்பாங்களா என்ன அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அதெல்லாம் கொடுப்பாங்கங்க, கொடுக்காம எங்கே போயிட போகிறாங்க, நாம் அவங்க கிட்ட பேசி பார்க்கலாம் அப்படின்னு மீனாவும் முடிவெடுக்கிறாங்க. முத்துவும் அந்த யோசனையில் தான் இருக்காங்க. கடைசியில் இப்போ கிறிஷ் அவங்க கூட அனுப்பி வச்சதுனால ரோஹிணி பயங்கர கோபத்தில் இருக்காங்க. கிறிஷ் அவங்க பெரியம்மா பெரியப்பான்னு அவங்க சொந்தங்கள் கூட இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்கவும் செய்கிறாங்க. அப்படி தான் மீனா அவங்கள நேரில் பார்த்து அவங்கக்கிட்ட இந்த நம்பர் வாங்கணும்னு முடிவெடுக்கிறாங்க. ஆனால் அவங்க ஊருக்கு கிளம்பி போனதுனால அவங்க நம்பர் கிடைக்கல. இப்போது வித்யா கிட்ட தான் போயிட்டு நம்பர் கேட்குறாங்க. எதுக்கு மீனா அவங்க நம்பர் கேட்குறீங்கன்னு சொல்ல, இவங்கக்கிட்ட உண்மை சொல்லலாமா, ஏன்னா இவங்கக்கிட்ட பல தடவை நம்பர் கேட்டு இவங்களே கொடுக்கல, இவங்களுமே வாங்கி தரல, வித்யா கிட்ட சொல்லக்கூடாதுன்னு நினச்சிங்க. மீனா வந்து, இல்லைங்க அவங்க போகும்போது ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு போனாங்க, அதுவும் இல்லாமல் இங்கே ட்ரீட்மெண்ட் எதுவுமே சரியாக அமைய மாட்டுதுன்னு சொல்லி ரொம்ப கவலைப்பட்டாங்க. அதான் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஹாஸ்பிட்டல், அதில் மூலமாக அவங்களுக்கு மூவ் பண்ணலான்னு ஆசைப்பட்டேன், அதனால தாங்க கேட்டேன்னு சொல்ல, சரி இருங்க மீனா தர்றேன், நீங்களே பேசி பாருங்கன்னு சொல்லி வித்யா நம்பர் கொடுக்க, அந்த நம்பரை வாங்கிட்டு வந்த மீனா முத்துக்கிட்ட கொடுக்குறாங்க. நீங்கள் பேசி பாருங்கன்னு சொல்லும்போது முத்து தான் கால் பண்ணுறாங்க. நான் தான் உங்களுக்கு டிரைவராக வேலை தெரியும், உங்களை என்னால் மறக்க முடியுமான்னு சொல்லிட்டு அவரும் பேசுகிறாரு. இல்லை கிறிஷோட அம்மா கிட்ட நீங்கள் பேசினதா சொன்னீங்கல்ல, அவங்க நம்பர் தான் எங்களுக்கு கிடைக்கவே இல்லை, அவங்க நம்பரை என்கிட்ட கொடுத்தீங்கன்னா நாங்கள் அவங்க கிட்ட பேசி பார்ப்போம் அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் என்ன தம்பி பேச போகிறீங்கன்னு சொல்ல, கிறிஷையும் கிறிஷ் பாட்டியையும் எனக்கு 2-3 வருஷமாகவே நல்லா தெரியும், அவங்க அம்மா நம்பர் கிடைக்க தான் மாட்டுது, கிறிஷ் கூட அவங்க வந்து இப்போ சரியாக இருக்கிறதே கிடையாது, அதனால தான் அவங்க கிட்ட கேட்டு பார்க்குறோம், நிச்சயமாக அவங்க ஊருக்கு வருவாங்க, அப்படி வந்தாங்கன்னா நீங்கள் அவங்கள பார்த்து பேசவும் செய்யலாம்ல அப்படின்னு சொல்லும்போது, சரின்னு சொல்லி நம்பர் கொடுக்குறாங்க. இந்த மீனா நம்பர்னு சொல்லி மீனா கிட்ட கொடுக்க, மீனா அதை வாங்கி தன்னுடைய மொபைலில் வந்துட்டு போடுறாங்க. இல்லைங்க நம்ம மேலே தான் அவங்க எப்போதுமே கோவமாக இருக்காங்களே, நம்ம பேசினா அவங்க ஃபோன் அட்டன் பண்ணுவாங்களா என்ன அப்படின்னு சொல்லும்போதும், நீ சொல்கிறதும் சரிதான், யாருன்னே தெரியாமல் என்னை ரவுடின்னு சொன்னவங்க நிச்சயமாக நம்மக்கிட்டேயும் அவங்க கோவத்தை தான் காட்டுவாங்க, பின்ன எப்படிங்க நம்ம அவங்கக்கிட்ட பேசுகிறதுன்னு சொல்ல, அதான் ஸ்ருதி இருக்காங்கள, ஸ்ருதி மூலமாக பேச வேண்டியதான்னு சொல்ல, ஸ்ருதி மூலமாக எப்படிங்க பேசுகிறதுன்னு சொல்ல, ஸ்ருதி மூலமாக இப்போ கிறிஷ் பாட்டி குரலில் அவங்கக்கிட்ட பேச வேண்டியதான்னு சொல்கிறாங்க. இப்போ ஸ்ருதியை கூட்டிகிட்டு நேரம் மொட்டை மாடிக்கு போகிறாங்க. எங்களுக்கு ஒரு ஹெல்ப் வேணும்னு சொல்லிட்டு ஸ்ருதிகிட்ட கேட்க, சொல்லுங்கள் மீனான்னு சொல்லிட்டு அவங்களும் கேட்குறாங்க, விஷயத்த சொல்கிறாங்க. இதுக்கு என்ன, இதுதானே விஷயம், சரி நான் பேசுகிறேன்னு சொல்லிட்டு உடனே கால் பண்ணுறாங்க. இப்போ ரோஹிணி கீழே தான் இருக்காங்க, மேலே மொட்டை மாடியில் நின்று ஸ்ருதி கால் பண்ணுறாங்க அவங்க அம்மா வயசில். இப்போ வேறு நம்பர்லேருந்து தான் ஸ்ருதி கால் பண்ணுறாங்க. கால் பண்ணும்போது இப்போ அட்டன் பண்ணுற ரோஹிணி ஹலோ அப்படின்னு சொல்லும்போது, இதை கேட்டதுமே ஸ்ருதிக்கு ஒரு மாதிரி ஆகுது, இந்த வாய்ஸ் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கேன்னு யோசனையில் இப்போ கிறிஷோட பாட்டி குரலில் பேசுகிறாங்க. கல்யாணி அப்படின்னு சொல்லும்போது, இப்போ எதுக்கு எனக்கு ஃபோன் பண்ண நீ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ எதுக்கு கல்யாணி என்கிட்ட கோவப்படுறேன், நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்னு நீ நினைக்கிறேன்னு சொல்ல, நீ என்ன தப்பு பண்ணலை, என் வாழ்க்கையில் பண்ணது எல்லாமே தப்பு தானே, பிடிக்காத ஒரு கல்யாணம், அப்புறம் பிடிக்காத ஒரு வாழ்க்கை, அப்புறம் ஒரு குழந்தை, இப்போ
என் வாழ்க்கையே அந்தரத்தில் தொங்கிக்கிட்டு இருக்கு. இப்போவா அப்போவான்னு தெரியாமல் நானும் நிறைய கஷ்டங்களை பட்டுட்ருக்கேன். இதில் நீ கிறிஷை கூட்டிக்கிட்டு நேராக அந்த பெரியம்மா பெரியப்பான்னு சொல்லி சொந்தம் கிடைச்ச உடனே அவங்க வீட்டுக்கு போய் தங்கிட்டல அப்படின்னு சொல்லும்போதும், கல்யாணி நான் என்ன சொல்ல வரேன்னு முழுசாக கேளு கல்யாணி அப்படின்னு சொல்கிறாங்க. நீ என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேம்மா, ஏன்னா உன் மேலே நான் ரொம்ப கோவத்தில் இருக்கேன். ஒழுங்கா கிறிஷை கூட்டிகிட்டு அங்கேருந்து கிளம்பு. நீ பெரிய ஒரு நல்ல விஷயம் பண்ணனா அதுவாக தான் இருக்கும். அப்புறம் அப்பா தவசத்துக்கு வரணும்னு சொல்லி கூப்பிட்டுட்டு இருந்தால, நான் வரணுமா வேண்டாமான்றதை நீயே முடிவெடுத்துக்கோ அப்படின்னு சொல்ல, கல்யாணி இப்போ எதுக்கு கல்யாணி இவ்வளோ கோவப்படுறேன்? அப்பா தவசத்துக்கு நீ வரணும்னு தான் நான் நினைக்கிறேன். கிறிஷோட பெரியம்மா பெரியப்பா ஆசைப்பட்டு கேட்குறாங்க, அது செய்கிறதுல ஒன்றும் தப்பில்லையே. நீ தான் அவங்கள மன்னிக்கலை, ஆனால் கிறிஷாவது அவங்கள மன்னிச்சுட்டு போகட்டுமே, அதுக்காக தான் நான் இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உனக்கு தான் பெத்த பொண்ணை விட மற்றவங்க வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நினைப்பே. அந்த மீனா முத்து எனக்கு யாரை பிடிக்காதோ உனக்கு அவங்கள தானே ரொம்ப பிடிக்கும்னு இங்கே சொல்லவும் செய்ய, இதெல்லாம் முத்து மீனை கேட்டு ஷாக் ஆகுறாங்க. இதெல்லாம் எப்படி இவங்களுக்கு தெரியுன்ற மாதிரியான ஒரு அதிர்ச்சி தான் கிடைக்கவும் செய்யுது. ஆனால் அப்படியே இது ரோஹிணி வாய்ஸ் மாதிரியே இருக்குல்லங்க அப்படின்னு சொல்ல, ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு முத்து கீழே போகிறாங்க. முத்து கீழே போகும்போது ரோஹிணி அங்கே தான் வந்து நின்று பேசிக்கிட்டு இருக்கவும் செய்கிறாங்க. ரோஹிணியும் ஃபோன் பேசுகிறாங்க. ரோஹிணியுடைய குரல் மாதிரியே தான் அங்கே இருக்குன்னு நினச்ச முத்து மேலே மாடிக்கு போகிறாங்க. இப்போ என்ன பண்ணுறது, நிச்சயமாக இது ரோஹிணியே தான் அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க எங்கள் ஸ்ருதி, மீனா, முத்து 3 பேருமே. சரின்னு சொல்லி ஃபோனை வைக்கிறாங்க. கீழே பார்த்தா ரோஹிணி ஃபோனை வச்சுட்டு உள்ளே போகிறத எங்கள் முத்து கவனிக்கிறாங்க. இது வேறு யாரும் இல்லை, சந்தேகமே இல்லை, இது அந்த பார்லர் அம்மா தான் அப்படின்னு சொல்ல, ஆமாம் முத்து, முதல் வயசுலேயே நான் கண்டுபிடிச்சிட்டேன், இது அந்த ரோஹிணி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னங்க சொல்கிறீங்க? அப்போ உண்மையிலேயே எங்கள் கிறிஷோட அம்மாவான்னு பார்த்தா அது ரோஹிணி தானே அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம், எனக்கு இப்போ தானே எல்லா விஷயங்களையும் இங்கே யோசிச்சு பார்க்கும்போது விஷயமே புரியுது. அப்போது கிறிஷோட அம்மா வேறு யாரும் இல்லை, இந்த ரோஹிணி தான் அப்படி தானேன்னு சொல்லி இங்கே ரொம்ப கோவப்பட்ட பார்லர் அம்மா ரொம்ப கோவப்பட்ட பலகுரலி, இதை நான் கேட்காம விடமாட்டேன்னு சொல்லி ரொம்ப கோவத்தோட கிளம்புறாங்க. பலகுரலு கொஞ்சம் பொறுமையாக இரு, நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்ல, இதுக்கப்புறம் எப்படி முத்து பொறுமையாக இருக்க முடியும்? எல்லா விஷயத்துலையும் பொறுமையாக இருந்து என்ன பண்ண போகிறோம்? இதுக்கப்புறம் சும்மா விடக்கூடாது, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி கீழே கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போனால் அங்கே வந்துட்டு எல்லாருமே இருக்க, கல்யாணி அப்படின்னு சொல்லி ஸ்ருதி தான் கூப்பிடுறாங்க. குரலை கேட்டதுமே அதிர்ந்து போய் திரும்பி நிற்கிறாங்க எங்கள் ஸ்ருதியும். நீங்கள் தானே கல்யாணி அப்படின்னு சொல்லும்போது, என்ன பேசிக்கிட்டு இருக்கேன்னு அங்கே விஜயாவும் கேட்குறாங்க. விஜயா முன்னாடி முத்து, மீனா, ஸ்ருதின்னு எல்லாரும் மொத்த விஷயத்தையும் சொல்ல, இந்த விஷயத்தை கேட்டால் இங்கே விஜயா ஆடி போக, மனோஜும் அப்படியே கதிகலங்கி நிற்க, ரோஹிணி அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. அழுது நாடகம் ஆடி சீன் கிரியேட் பண்ணி எப்படியாவது இந்த வீட்டில் தங்கணும்னு முடிவு பண்ணி, ஆண்டி ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பக்கத்தில் போகும்போது, கையை எடு அப்படின்னு சொல்லி திட்டிட்டு, என் பையன் வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய சதி பண்ணி இந்த வீட்டுக்குள்ளே நுழைஞ்ச உடனே நான் சும்மா விட மாட்டேன், இவ்வளோ பெரிய விஷயம் எப்படி உன்னால் முடிஞ்சுது? அதுவும் அவள் வாங்கி கொடுத்த ஆர்டரை நீ வாங்கி கொடுத்தன்னு சொல்கிறதும், இன்னொருத்தனுக்கு குழந்தைய பெற்றுக்கிட்டு எப்படி என் பையன் கூட வந்து உன்னால் வாழ முடியுது அப்படின்னு சொல்லிட்டு கழுத்தை பிடிச்சி எங்கள் மனோஜை வெளியே தள்ளவும் செய்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க முத்துவும் மீனாவும், கொஞ்சம் பொறுமையாக இருடான்னு சொல்ல, என் வாழ்க்கையில் இனி நான் எடுக்கிற முடிவு தான் சொல்ல, இது நாள் வரைக்கும் உன் வாழ்க்கையில் நீ மட்டும்தாண்டா முடிவு எடுத்திருக்க, அதனால தாண்டா இந்த நிலைமையில வந்து நிற்கிறேன் அப்படின்னு முத்து திட்டமும் செய்ய, மனோஜ் அசிங்கப்பட்டு நிற்கவும் செய்கிறாங்க. ரோஹிணி பிடிச்சி கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளவும் செஞ்சிடறாங்க. ரோஹிணி அழுதுகிட்டே போய் வெளியே விழவும் செய்கிறாங்க. இப்போ அவங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய கேள்விக்குரியே, இந்த வாழ்க்கை இனி கிடைக்குமா கிடைக்காதான்ற ஒரு கேள்விதான். ஆனால் விஜயா முடிவு எடுத்துறாங்க, இனிமே இந்த ரோஹிணி உன் வாழ்க்கையில் கிடையாதுரா அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்துறாங்க. முத்துவுக்கும் மீனாவுக்குமே இது பெரிய அதிர்ச்சியை கொடுக்குற விஷயமா இருந்தாலும், ஆனால் இந்த பார்லர் அம்மா மேலே ஒரு சந்தேகம் முத்துவுக்கு இருந்துகிட்டே தான் இருந்திருக்கு. ஆனால் இவ்வளோ பெரிய விஷயமானு இப்போ தான் நான் யோசிக்கிறேன்னு இங்கே முத்துவும் சொல்கிறாங்க. ரோஹிணி அழுதுகிட்டே வெளியே நிற்கிறாங்க. உனக்கு தான் அவ்வளோ பெரிய சொந்தம் இருக்கேடி, உன் புருஷனோட அண்ணன் அண்ணி, அப்புறம் உங்கள் அம்மா, உன் பையனு, ஏகப்பட்ட சொந்தத்தோட இந்த வீட்டில் உனக்கு என்னடி வேலை? கிளம்படி முதல்லன்னு இங்கே வேகமாக கதவை இழுத்து முடியறாங்க. மொத்த குடும்பமும் அதிர்ந்து போய் நிற்க, விஜயா அப்படியே முறப்போடு நிற்கிறாங்க. வெளியே நிற்கிற ரோஹிணி அழுதுகிட்டே நிற்கிறாங்க.